Praise the Lord, hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இது வாராந்திர வேதாகம ஆய்வு. ஒவ்வொரு வாரமும் வேதத்தை ஆராய்ந்து அதில் சில தலைப்புகள் படி அந்த வேதத்தில் உள்ள வசனங்களை நாம் ஆராய போகிறோம். இந்த வாரத்தில் முதல் வாரத்திலும் தாழ்மை குறித்து ஆண்டவர் வசனங்களில் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற காரியங்கள். தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். நீதிமொழிகளிலும் பார்க்கலாம். அது யாக்கோபு நிருபத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மை ஒரு மனிதனை உயர்த்தி வைக்கும். தாழ்மை தெய்வீக சுகம், தேவனுடைய சுவாபம். அவர் தாமே தாழ்மையாயிருக்கிற நம்ம கற்றுத்தருகிற தேவன். தாழ்மைக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. ஆம், அப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் தம்மை தாழ்த்துகிற பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் மகிமை உன்னை தன்னைத்தானே உயர்த்துவன் தாழ்த்தப்படுவான், ஆனால் தன்னைத்தானே தாழ்த்துகிறோனோ தேவனால் உயர்த்தப்படுவான். கர்த்தர் மகிமை உண்டு. யார் ஆண்டோடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார்களோ, வேதத்திலே நாம் பார்க்கும் மரியாதாக இருந்தாலும் சரி, அவர் வேறு யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உயர்த்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலையும் அப்படியே சொல்லப்படுகிறது. மனத்தாழ்மையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து. இளைஞர்களே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த கீழ்ப்படிதல் மூலமாக மனத்தாழ்மை அடைந்து கொள்ளும். மனத்தாழ்மை உள்ள மனுஷனத்தில் கீழ்ப்படிதல் இருக்கும். அந்த மனுஷனுக்கு ஞானம் இருக்கும். கர்த்தர் மகிமை வானத்திலிருந்து அவர் பார்க்கும்போது அவர் தம்மை தாமே தாழ்த்துகிறார். இந்த மனுஷர்களுடைய நமது காரியங்களை பார்க்கும் பொழுது அவர் தம்மை தாமே தாழ்த்தி பார்க்கிறார். அவர் மேலும் வானாதி வானங்களில் சிங்காசனத்தில் அமர்ந்தவராய் இருந்தாலும் பாதப்படியில் அமர்ந்திருக்கிறார். நம்மை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் தாமே நம்மை மீட்கும்படியாக வரும்பொழுது தம் மனுஷரூபமாய் காணப்பட்டு அவர் தெய்வ எல்லா சாக்கியத்தையும் இழந்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தி வந்தார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். ஆம், அவரிடத்தில் தான் தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியும். அவர் தாமே தாழ்மையின் ரூபமாக இருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. உன்னத தேவன் நமக்கு இந்த தாழ்மையை கற்றுத்தருகிறார். ஆம், அந்த தாழ்மையிலே ஞானம் உண்டு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தாழ்மையுள்ளவர்கள் தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவார்கள், ஆண்டவருக்கு பயப்படுவார்கள். ஆண்டவர் விசேஷ தேவ ஞானத்தை, அவர்களுக்கு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மை அடப்பது இல்லாமல் வேறு இனத்தை கேட்கிறார் என்று சொல்லி மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். உன்னத தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.